ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று கோப்புகளை கையெழுத்து தனது பணிகளை தொடங்கினார். ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் பவன் கல்யாண் தனது ஜனசேனா கட்சியின் சார்பாக என்டிஏ கூட்டணியில் இணைந்து களம் கண்ட நிலையில் பவன் கல்யாணின் ஜனசேனா 21 தொகுதிகளை வென்று பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்த பவன் கல்யாணுக்கு ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பதவி வழங்கப்பட்டது. இதனையடுத்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர், தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, பிரதமர் மோடி என பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று தலைமை செயலகத்திற்கு முன் சென்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்தித்த பவன் கல்யாண் தனக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் துறைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் இன்று துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று கோப்புகளை கையெழுத்திட்டு பவன் கல்யாண் ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பதவி பெற்றுக் கொண்டாராம். இதனையடுத்து அவருக்கு தொண்டர்கள் பெரும் ஆதரவை கொடுத்து வராங்க. சமூக வலைதளத்திலும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலும் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அரசியலும் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு சொல்லி அந்த டைமில் ஜெகன்மோகன் ரெட்டிலாம் அவர் வச்சு செஞ்சாங்க. சிரஞ்சீவி கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம பவன் கல்யாணுக்கு கிடைச்சதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன் ரெட்டியோட கட்சியில் இருந்தார். அப்போ அவர் யாருமே மதிக்கலை. அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் தான் ஜெயிக்க முடியாது தன்னோட தம்பி ஜெயிச்சான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மார்த்தட்டி சொல்லும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி பவன் கல்யாணம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ கட்சி பேர் இருந்தும் நம்ம பவன் கல்யாணுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதற்கு மோடியே உதவி செய்தாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பேட்டியில் பவன் கல்யாண் சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வைரலாக போச்சு. நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் நான் காங்கிரஸில் சேர மாட்டேன், என்னை பிரைம் மினிஸ்டராக ஆக்குறீங்கன்னு சொன்னால் கூட நான் காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி பவன் கல்யாண் ரொம்ப போல்டாகவே சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிஜேபி தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இப்போ பவன் கல்யாண் ஆக்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தாலுமே துணை முதல்வராக பவன் கல்யாண் இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம பொலிட்டிக்கல் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.